children of God. இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். I am very happy to meet you in this December month. வாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். Please come, let us meditate the word of God. நீதிமொழிகள் 23:18 சொல்கிறது, Proverbs chapter 23 verse 18 says, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. there is surely a future hope for you, hope will not be cut off. உங்க வாழ்க்கையில, உங்க தொழிலில, உங்க ஊழியத்தில யார் மேல் நம்பிக்கை வைக்கிறீர்கள்? On whom you have put your trust in your ministry, in your business and in your life. உங்க கணவர் மேல் நம்பிக்கை வைக்கிறீர்களா? Have you put your trust on your husband? உங்க மனைவி மேல் நம்பிக்கை வைக்கிறீர்களா? Have you put your trust on your wife? அல்லது உங்க பிள்ளைகள் மேல் நம்பிக்கை வைக்கிறீர்களா? Have you put your trust on your children? அல்லது உங்க சொத்து மேல் நம்பிக்கை வைக்கிறீர்களா? Have you put your trust on your property? அல்லது உங்க நகை மேல் நம்பிக்கை வைக்கிறீர்களா? Have you put your trust on your jewels? இவைகள் எல்லாம் அழிந்து போகும். All those things will be perished. எரேமியா 17:7 சொல்கிறது, Jeremiah chapter 17 verse 7 says, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறது. blessed is the man who put his trust in the Lord and whose confidence is in him. பாக்கியவானாய் மாற வேண்டுமா? Do you want to become blessed? அல்லது நீங்க பாக்கியவதையா மாற வேண்டுமா? Do you want to become blessed woman? ஏனென்றால் Because கர்த்தர் மாறாதவர், அழியாதவர். the Lord is unchanging God and He is an eternal God. பிரியமானவர்களே, My beloved, வெளிப்படுத்தல் 1:18 சொல்கிறது, Revelation chapter 1 verse 18 says, இதோ மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Lord Jesus says, I died, behold, I am alive and forever and ever. பிரியமானவர்களே, My beloved, கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை வைங்க. just put your trust on the Lord. நம்பிக்கை வீண் போகாது. Your trust will never go in vain. உங்கள் நம்பிக்கை உயிர் பெறும். Your trust will get life. நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. There is surely a future hope for you, hope will not be cut off. கர்த்தர் வார்த்தை ஆசீர்வதிப்பார். May God bless His word. Amen. Thank you. God bless you.